சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின்ஸ்க்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பே இல்லாத ஒரு தளமா தான் காலங்காலமா பேசிட்டு வராங்க. இத பத்தி நிறைய ஹீரோயின்ஸ் பொதுவெளியிலேயே அவங்களுக்கு நடந்த அநீதிகளை பத்தியும், உடல் ரீதியா நடந்த டார்ச்சர்களையும், பாலியல் ரீதியான தொல்லைகளை குறித்தும் ஓப்பனாவே பேசியிருப்பாங்க. அந்த வகையில ரொம்பவும் ஃபேமஸான நடிகையான அரண்மனை கிளி பிரகதி ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல தமிழ் சினிமாவோட ஃபேமஸான ஒரு காமெடி ஆக்டர் என்கிட்ட தப்பான முறையில நடந்து கொண்ட விதத்தை பத்தி ஓப்பனா பேசியிருக்காங்க. பிரகதி அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ், ஹீரோயின்ஸ் நிறைய பேர் ரொம்பவே கிளாமரா நடிக்கிறாங்க, ரொம்பவே ஷார்ட்டான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கிரீன்ல நடிக்கிறதுக்கு வராங்க. அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுனால, அந்த மாதிரி கிளாமரா இருக்கிறதுனாலயே அவங்க யார் கூட வேணாலும் பெட் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்றது கிடையாது. சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி, நார்மலா இருக்கக்கூடிய காமன் பீப்புள்ஸும் சரி, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் கிளாமரா வந்துட்டாலே போதும், இவங்க யார் கூட வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. பட் சினிமால இருக்கவங்க அப்படி கிடையாது. படத்துக்கு தேவை இருந்தா மட்டும்தான் அவங்க கிளாமரா வரதுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பிரகதி யாருன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. 2018ல இருந்து 2020ஆம் ஆண்டு வரைக்கும் விஜய் டிவில ஃபேமஸா இருந்த ஒரு சீரியல் தான் அரண்மனை கிளி. அதுல இவங்க நடிச்சிருப்பாங்க. மேபி அந்த சீரியல் பார்த்திருந்தா கண்டிப்பா இவங்கள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஸ்டார்டிங்ல சீரியல்ல நடிச்சது மூலமா மிகப்பெரிய அளவுல ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா தமிழ், தெலுங்குன்னு நிறைய மொழி படங்கள்ல இவங்க 100க்கும் மேல படங்கள் நடிச்சிருக்காங்க. நம்ப முடியல. எஸ், இவங்க 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. எல்லாமே சின்ன சின்ன கேரக்டர் தான். அந்த அளவுக்கு இவங்க வெளியே தெரியவே இல்ல. பட் அரண்மனை கிளி அப்படின்ற ஒரே ஒரு சீரியல்ல தான் நடிச்சாங்க. அதுக்கப்புறமா செம ஃபேமஸ் ஆயிட்டாங்க. சரி, இப்ப கதைக்குள்ள வருவோம். யார் அந்த காமெடி ஆக்டர்னு அவங்க சொல்லல. பட் நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தமிழ் மூவியோட ஷூட்டிங்ல நான் இருந்தேன். அப்போ ஒரு பிரபலமான காமெடி நடிகர் என்கிட்ட வந்து பாலியல் ரீதியா தவறா நடந்துக்கிட்டாரு. மறைமுகமா என்ன படுக்கைக்கு அழைச்சாரு. அந்த சமயத்துல நான் அவர்கிட்ட பேசவே இல்ல. ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா அவரோட கேரவனுக்கு என்ன வர சொன்னாரு. அவர் கேட்டதும் நானும் சரின்னு சொல்லிக்கிட்டேன். உடனே அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, எஸ், நமக்கு ஓகே ஆயிடுச்சு போல, நம்ம கூட பெட் ஷேர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க போல அப்படின்னு அந்த காமெடி ஆக்டரும் நினைச்சிட்டாரு. பட் நான் அங்க போய் பண்ண சம்பவமே வேற. நான் கேரவனுக்குள்ள போனேன். அவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. நான் உடனே அவங்க கிட்ட கேட்டேன், நான் ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு சிக்னல் கொடுத்தேனா, இல்ல வேற ஏதாவது உங்ககிட்ட தப்பா நடந்தேனா, இல்ல நான் படுக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்ற மாதிரி ஏதாவது சிக்னல் உங்களுக்கு கொடுத்தேனா அப்படின்னு கேள்விகளை அடுக்கிக்கிட்டே இருந்தேன். அந்த காமெடி ஆக்டர் ஒரு நிமிஷம் திகைச்சு போய், இல்ல நான் உங்ககிட்ட தப்பா எதுவுமே நடந்துக்கல, நான் சும்மா பேசலான்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு ரொம்ப பதறி போயிட்டாரு. உடனே நான் கோவமா கேரவன்ல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு பிரகதி சொல்லியிருக்காங்க. பிரகதியோட கரண்ட் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்க ஸ்டார்டிங்ல பாக்கியராஜ் நடிப்புல வெளிவந்த வீட்ல விசேஷம் அப்படின்ற படத்தின் மூலமா தான் சினிமாக்குள்ளேயே வந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ல முழுக்க முழுக்க அக்கா, அண்ணி, அம்மா கேரக்டர்ல மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. அம்மா கேரக்டர்ல நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு வயசே ஆயிருந்தாலும் இவங்களோட அழகு மட்டும் இன்னும் அவங்கள விட்டு போகவே இல்ல. எஸ், வயசானாலும் அழகும் இந்த ஸ்டைல் ஒன்ன விட்டு போகல அப்படின்ற டயலாக் இவங்களுக்கு கச்சிதமா பொருந்தும். பிரகதிக்கு இப்ப எந்த ஒரு பட வாய்ப்பும் இல்லாட்டாலும் இவங்க சோசியல் மீடியால ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்காங்க. எப்பவுமே மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கலர் கலரான புகைப்படங்களை வெளியிட்டுட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவங்களோட இப்போதைய ஃபுல் டைம் வேலை என்ன தெரியுமா, எப்பவுமே ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். பிரகதியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 20வது வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த வயசுல ஒரு ஐடி ஊழியரை அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு 2 குழந்தைகள் வேற பிறந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பிரகதிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாம 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஒரு ஆளா தனியா தான் அவங்களோட 2 பசங்களையும் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காங்க. இந்த சமயத்துல தான் டோலிவுட் திரையுலகத்தை சேர்ந்த தயாரிப்பாளர் ஒருவரை பிரகதி காதலிச்சுட்டு வரதாவும், 2 பேரும் சேர்ந்து திருமணம் செய்ய போறதாவும் தெலுங்கு தொலைக்காட்சியில ஒரு செய்தி வெளிவந்துச்சு. இந்த செய்தியை பார்த்த பிரகதி, யாரா நீங்களாம் ஆதாரம் இல்லாம இஷ்டத்துக்கு செய்தியை வெளிவிடுவீங்களா அப்படின்னு அந்த தெலுங்கு தொலைக்காட்சியை கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. பிரகதி எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஹீரோயின்ஸா இருந்தாலோ இல்ல சினிமாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொண்ணை பத்தி நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றது கிடையாது. அவங்க கிளாமரா வந்தாலும் சரி, இல்ல அவங்க ட்ரெஸ்ஸே போடாம வந்தாலும் சரி, அது அவங்க இஷ்டம். அதனால அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருப்பா அப்படின்றது கிடையாது. இங்க பார்க்கக்கூடிய மக்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணு கிளாமரை காட்டி வாய்ப்பு வாங்கினாலும் சரி, இல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா கிளாமரா வந்தாலும் சரி, அது எல்லாமே அந்த பொண்ணோட விருப்பம் மட்டும்தான். அதை பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே ஓகே நினைக்கிறது நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸை பத்தி என்ன வேணாலும் செய்தி போடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்கெல்லாம் நியூஸ் சேனல் நடத்துறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.